திரைக்கடி காசு. இன்னைக்கு இவரு தூங்கிட்டே இருக்காரா, மனோஜ் தூங்கிட்டே இருக்காரு, இவங்க எழுப்பிட்டு அப்ப முத்து வந்துடுறான். என்னத்துக்கு என்ன கலாட்டா அப்படின்றான். இது மாதிரி முத்து தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வெட்டி பையன் தூங்கிட்டான். என்ன வெட்டி பையல அவன் இப்ப தொழில் செய்யறான். ஓ தொழில் அதிபரா, தொழில் அதிபர் என்னத்துக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் உள்ள போய் பாக்குறான். அவங்க அம்மா கொஞ்சிட்டு இருக்கிறா. இவனுக்கு இவ்வளவு கோவம் வந்துடுது. ரோகிணி போட்டு நல்லா அடிக்கிறா, அவனை போட்டு எழுந்துரு எழுந்துரு அப்படின்ட்டு. அப்ப இவங்க எல்லாம் வெளியில எங்களுக்கு எல்லாம் வேலைன்னு வந்துச்சுன்னா நான் கூட எழுந்துருவேன் அப்படின்ட்டு சுஜி சொல்றா. இது மீனாவும் அதே மாதிரியே சொல்லும் போது இவளுக்கு ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. அவனை போட்டு அடிக்கும் போது அடிக்காதமா அடிக்காதமான்ட்டு இவ சொல்றா, விஜயா சொல்றா. அப்போ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இவன் ஒரு மட்டும் ஃபுல்லா தண்ணி கொண்டாந்து அவன் மேல கொட்டிடுறான். ஐயோ தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன்னு மனோஜ் கத்துனோம்னா ஒரு எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கணும் ஏன்டா அவன் மேல தண்ணி ஊத்துன, தண்ணி தண்ணி ஊத்துனதுக்கு என்னத்துக்கு ஊத்துனா அவரு அவன் அவன் எக்கேடா கெட்டு போட்டோம். எங்க அப்பாவுடைய பணம் 27 லட்சத்தை அவன் குடுத்துட்டு அவன் எவ்வளவு நாள் வேணா தூங்கட்டும், அது வரல நானு விட மாட்டேன், நீ குடுக்கறேன்னு சத்தியம் பண்ணலடா அப்படின்னு சொல்லும் போது அவன் எழுந்துக்கிறான். இது இவளுக்கு ரொம்ப கோவம் வருது ரோகிணிக்கு. இதுக்குள்ள இங்க இவ சமையல் பண்ணிட்டு இருக்கிறா. அப்ப விஜயா போய் இது மாதிரி நல்ல நல்ல சமையலா மனோஜுக்கு கடைக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக மீன் குழம்பு, கறி சாப்பிட்டு, மீன் வறுத்துடு, அவளுக்கு வெஜிடபிள் பிரியாணி பண்ணு அப்படின்றாரு. பன்னீர் பண்ணு அப்படி. இவளுக்கு கோவம் வருது. அதெல்லாம் நான் பண்ண மாட்டாக்க, நான் குடும்பத்துக்கு என்ன தேவையானதோ அதுதான் செய்வேன். ஏன் உனக்கு அவ்வளவு கோவம் வருது? சரி சரி, நீங்க ஒரு நாள் ரூம் குடுக்கலன்னு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது இல்ல அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. என்ன சார் நான் நினைக்கவே இல்லை, உனக்கு அசிங்கமா இல்ல இது மாதிரி ஒரு நாள் ரூம் கிடைக்கல அப்படின்றதுக்காக நீ அவன் தண்ணி ஊத்த நீ சமைக்க மாட்டேன்னு சொல்ற. இல்ல அவர் மனோஜுக்கு சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவோ உனக்கு ரூம் இல்லன்றதுக்கு தான் நீ இப்படி எல்லாம் பண்ற, உங்க வீட்டுல என்ன தனித்தனி ரூம்ல தான் படுத்துணும் இல்லையா அப்படின்னு விஜயா ரொம்ப கேவலமா பேசுறான். இவ அழுவ ஆரம்பிச்சிடுற. நானு மனோஜுக்காக சமைக்க மாட்டேன், அவர் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்களே சமைச்சுக்கோங்கன்ட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அவ வெளியில வந்துட்டு அழுவுறான். யாரு மீன் அழுதுருக்கா. வெளியில அந்த சென்ட்ரலைஸ் ஏசி வாங்கினாங்களே காஸ்ட்லி ஏசி, அது வந்து இறங்குது. அப்போ முத்து கால் தொடச்சிட்டு அவன் வந்து கேக்குறான், யாரு வீடு மாத்தி வந்துட்டீங்களா, நாங்க ஒண்ணும் ஆர்டர் பண்ணல. இல்ல அண்ணாமலை பேசுற மரியாதை அப்பா பேர் அப்படின்னா. சரி அண்ணாமலை சார் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்குது அப்படின்றான். யார் அனுப்புனது அப்படின்னு பார்க்கும்போது அது பலகுருவுடைய அப்பாவா. போன் போடு சார், நான் அனுப்புறதுதான் சார், குடுக்கறதுதான் சார், எங்களுக்கு டெலிவரி பண்றதுதான் சார் எங்க வேலை, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ட்டு அவங்களுக்கு போன் போடுறாங்க. அவங்க அம்மா எடுக்கிறாங்க. அம்மா எடுத்தோட முத்து பேசுறேன் அப்படிங்கிறான். நான் ஏசி வந்துட்டு இருக்குது அப்படின்னா. ஓ அதுக்குள்ள வந்துடுச்சா, உள்ள எடுத்துட்டு போப்பா அப்படின்ற. இல்ல தேவையில்லை எனக்கு அந்த ஏசி, எங்களுக்கு ஒன்னும், நாங்க 3 பசங்க இருக்கோம், எங்களுக்கு என்ன தேவையோ நாங்க வாங்கிப்போம். ஒரு நாள் வந்ததுக்கே உங்க வீட்டுல நிக்க முடியலையே, அங்க என் பொண்ணு வாழறாள, அவளுக்கு ஏசி வேணாமா அப்படின்ற. உங்க பொண்ணுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க நகையாவோ புடவையாவோ வாங்கி கொடுங்க, எங்க வீட்டுல நீங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசி திருப்பி அனுப்பிடுறான். அப்போ யாருக்கும் தெரியாது திருப்பி அனுப்பிட்டான். இவங்க அப்பா சொல்றாரு, சிரிக்கிறாரு. இப்போ அவர் அந்த கேரளா அவர் சுந்தரம் அவரு ஆமாண்டா, இதான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப பாரு வித்யா கிட்ட நீ எவ்வளவுதான் ஃப்ரெண்டா இருந்தா கூட சுஜி வாழ்க்கையில எந்த திருப்பமும் வராது. இப்ப பாரு பிரதர்ஸ்குள்ள சண்டை வந்துடும். நீ என்ன பண்ற, இந்த ஏசியை ரிட்டர்ன் பண்ணிடு, மனோஜ் கடைக்கு ரிட்டர்ன் பண்ணிடு. அப்போ மனோஜுக்கு கோவம் வரும். இப்போ முத்துவான வீட்லயும் சண்டை வரும். இப்போ எல்லா இடத்துலயும் சண்டை வந்துடும். சுஜி நம்ம வீட்டுக்கு வந்துருவா அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு ஐடியா சொல்றாரு. அந்த அம்மா ஏசி எடுத்துக்கிட்டு சுஜி அம்மா கடைக்கு வருது. கடைக்கு வந்து ஏசி ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ முத்து மனோஜ் கடையில யாரோ கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. மனோஜ் என்னம்மா வாங்க நீங்க வாங்கினது இதுலதான் இப்போ ஒரு டீலருக்கு தான் பணம் கொடுத்தாங்க. ஓ நான் வாங்குறதுதான் பெரிய பணமா உங்களுக்கு, அதை விட ஜாஸ்தியா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அங்க பக்கத்து பார்த்துருந்த கஸ்டமர்ஸ் என்ன சார் உங்க பொருள் எல்லாம் ரிட்டர்ன் வருது, உங்க கடையில சாமான் எல்லாம் தெரியலையா, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனோஜுக்கு மூஞ்சி அப்படியே இருந்து போகுது. இவன் அப்படிலாம் வேண்டாப்பா, இந்த
பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, அவரு உங்களுக்கு கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்ற மனோஜ் முதல் சிரிப்பு வருது. ஆனா ரோஹிணிக்கு தன்மானம் ஆயிடுது. அவ போய் அந்த பணத்தை கொண்டாந்து ரிட்டர்ன் பண்ணிடுறா அந்த அம்மாவுக்கு. எங்களுக்கு தேவை இல்லைங்க இந்த பணம் அப்படின்னு சொல்லிடுறா. அவ கொடுத்துட்றா. கொடுத்த உடனே இந்த மனோஜுக்கும் இதுக்கும் கோவம் வருது. இப்போ இனிமேற்பட்டு குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனை நாளையில இருந்து நாம எதிர்பார்க்கலாம்.